வந்தோமா, நின்னோமா, ஃபைனை போட்டோமா, போனோமான்னு இருக்காங்க. என்ன வாழ்க்கைடா! நம்மள பாதி பேர் இப்படி சொல்லியிருப்போம். அடிக்கிற வெயில்ல ஹெல்மெட் போட்டு போற நமக்கே அவ்வளோ அவியுதுன்னா, அடிக்கிற அந்த வெயில்லையும் அவங்க டிராஃபிக் கிளியர் பண்ணிட்டு இருப்பாங்கங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு சிக்னல் நின்னு பாருங்களேன். ரெட் சிக்னல் போட்டதுக்கு அப்புறம் எத்தனை பேர் கிராஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா கை காட்டிடலாங்க. நான் இல்ல, நான் இல்லன்னு. பட் ஒரே ஒரு தடவை நீங்க இந்த டைம் இருக்கப்ப இந்த வாய்ப்பு இருந்தா செஞ்சு பாருங்களேன். சிக்னல் போட்டப்புறம் பெய்யிட்டே இருப்பாங்க. அவ்வளோ ஒரு மன உளைச்சல் ஆகும். நம்ம முக்கியமான ஒரு விஷயத்துல வேலை பார்த்துட்டு இருக்கோம் வீட்டுல வச்சுக்கோங்களேன். நம்மள்ட்ட குழந்தை வந்து விளையாடும் போது நமக்கு எவ்வளவு காண்டாகும். அதே மாதிரி தாங்க ரெட் சிக்னலு நமக்கா தெரியணும். போட்டாங்கன்னா வண்டி நிப்பாட்டிடணும். ஒரு இடத்துல சிக்னல் ஏன் வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்களேன். டிராஃபிக் அதிகமான இடத்துல சிக்னல் இருக்கும். அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், டிராஃபிக் அதிகமா இருக்கிற இடத்துல சிக்னல் இருக்கும்போது சிக்னல் நமக்கு கண்ணுக்கு தெரியுது தெரியல, அந்த இடத்துல நார்மலாவே நம்ம ஸ்லோவா தான் போகணும். அப்படி கிடையாது, பஸ் போகுது, லாரி போகுது, பின்னாடி நம்ம விரட்டிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் ரெட் சிக்னல் வந்துச்சு நான் பார்க்கல அப்படின்னு காரணம் தான் சொல்லிடுவோம் இல்லையா. நம்ம தப்ப ஒத்துக்கவே மாட்டாங்க. அதான் நம்மள்ட்ட இருக்க பெரிய தப்பு. ஒன்னும் இல்லைங்க, அந்த ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். வெளிநாட்டுல வந்து ரெட் சிக்னல் போட்டா நிக்கணும், ஸ்டாப். எல்லோ போட்டா தயாரா நின்று, பச்சை போட்டா செல் அப்படிங்கிற மாதிரி. அதே நம்ம கண்ட்ரில பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பச்சை போட்டா செல், மஞ்சள் போட்டா வேகமா செல், ரெட்டு போட்டா போலீஸ் யாராச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு செல்லுங்கிற மாதிரி ஒரு மீம் போட்டுருந்தாங்க. வேற லெவல் மீம். உண்மையா சொல்ல போனா அதாங்க நம்ம தமிழ்நாட்டு நிலைமையும். நம்ம ஈஸியா காரணம் சொல்லிடுறோம். அவங்க பாத்தீங்கன்னா வண்டி நிப்பாட்டுறாங்க, காசு வாங்குறாங்க, போறாங்க வராங்க, ஓரமா நின்னுக்கிறாங்க, போன் பேசுறாங்க. வண்டியில போகும்போது போன் பேசுற நம்ம கரெக்ட். அவருக்கு ஒரு எமர்ஜென்சில ஒரு டிராபிக்கா நீங்க அந்த டைம்ல தான் டிராபிக் ஆகும். அப்ப இதுக்கு அவர் பாட்டு போன் பேசிட்டு இருந்தா இந்த மாதிரி பொறுப்பே இல்லாம இது டிராபிக்கா இருக்கு, அவங்க பாட்டு போன் பேசிட்டு இருக்காங்க. ஏன் அது ஒரு அர்ஜென்ட் காலா இருக்க கூடாதா? என்ன காலம் வேணா இருக்கலாம்னாங்க. அதையும் நம்ம யோசிக்கலாம். வண்டியில போகும்போது காதுக்குள்ள ஹெல்மெட் நானும் பேசிக்க, நான் இல்லைன்னு சொல்ல. அப்படி போற நம்ம கரெக்ட், அப்படி பேசிட்டு போற நம்ம கரெக்ட். முக்கியமான காலம் மீட்டிங் அப்படின்னு நம்ம சொல்றது நம்ம கரெக்ட். ஆனா அது அவங்க பேசுனாங்கன்னா பாரு டிராபிக்கை கிளியர் பண்ண அவங்க பாட்டு போன் பேசிட்டு இருக்காங்க பாரு, அவங்க ஈஸியா சொல்லிட்டு போயிடும். ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா நம்ம முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுவோம். நம்மள பாதி பேர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ற கெப்பாசிட்டி மனநிலைமை தான் இருப்போம். ஆக்சிடென்ட் தான் சொல்ல தேவையில்லை. பட் அவங்க ஹெல்ப் பண்ணியே தான் ஆகணும். அவங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. மழை பெஞ்சாலும் நிக்கணும், வெயில் அடிச்சாலும் நிக்கணும், குளிர் அடிச்சாலும் நிக்கணும். இந்த ஒரு சின்ன கம்பி மாதிரி இருக்கும், அந்த ரூமுக்குள்ள போய் அவங்க பாட்டு நிக்கிறாங்கன்னு சொல்லலாம். அந்த ரூம்லயும் எப்படி அப்படின்னு நமக்கே தெரியும். சாதாரணமா நம்ம ரூம்ல வந்து ஒரு கரண்ட் கட்டானா எப்படி இருக்கும், அதே மாதிரி தானே அவங்களுக்கும். அதாவது அவங்கள பார்த்து நம்ம ஈஸியா இது கேலி பண்ணிடுறோம். அதுலயும் ஒரு கரெக்ட் ஆபீசர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எப்படி இருக்கும். ஒரு கிளாஸ்ல வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சார் வந்து ஹோம்ஒர்க் சொல்றாரு ஒரு 10 பேர்த்துக்கு. அதை வந்து யாருமே கவனிக்காம ஒரே ஒரு பையன் மட்டும் கவனிச்சு அடுத்த நாள் வந்து அவன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையனை நம்ம பாராட்டணும், அந்த சார் பாராட்டணும். அதுக்கு இல்லாம ஏன்டா எல்லாமே ஹோம்ஒர்க் செய்யாம வந்திருக்கீங்க, ஏன்டா எல்லாம் இப்படி இருக்கீங்கன்னு சொன்னா அந்த பையனுக்கு எப்படி இருக்கும். ஆக்சுவலா அந்த அந்த இது எனக்கு அப்படியே நடந்திருக்கு. ஒரு தடவை பிசிக்ஸ் லேப், அதாவது பிசிக்ஸ் சார் சொல்லியிருக்காரு இது மாதிரி இந்த இது எழுதிடுவாங்கன்னு சொல்லிட்டு. கிளாஸ்ல யாருமே அதை கவனிக்கல. நான் எனக்கு காலையில வந்து நான் எழுதி கொடுத்துட்டு போய் காட்டுறேன். என்ன இது இப்படி இருக்கு, ஏஃபோர்ஸ்ல எழுத தெரியாதா அப்போ அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டேன். அதாவது நாங்க எங்க கிளாஸ்ல 45 பேர் இருந்தோம். 44 பேர் அது கவனிக்கல, நான் மட்டும் கவனிச்சு எழுதிட்டு வந்ததுக்கு என்னை அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்கன்னா என் மனசு எப்படி இருந்திருக்கும். அதே மாதிரி தாங்க. எஸ், காசு வாங்குற போலீஸ் இருப்பாங்க, டிராபிக்கு பதில் சொல்லாம அவங்க பாட்டுக்கு உட்காந்து எல்லா இடத்துலயும் எல்லாம் கலந்துதான் இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு போலீஸ் இருப்பாங்க. திருச்சியில 2-3 இடத்துல அந்த மாதிரி இருக்காங்க. அதாவது ஹெல்மெட் போடாம போனா, தம்பி பார்த்து ஹெல்மெட் போட்டு போடா, நின்னு வாடா, ஏன்டா இவ்வளவு அர்ஜென்ட் பண்ற அப்படின்னு சொல்லி பணிவா பேசுற போலீஸ் நிறைய இருக்காங்க. நான் 2-3 பேர்த்த கண்குள்ளா பார்த்திருக்கேன். அதே மாதிரி இந்த பால் பண்ணை, திருச்சியில பால் பண்ணையில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெட் சிக்னல் விழுந்ததுக்கு அப்புறம் வண்டி வந்துகிட்டே இருக்கும். அது மைக்ல எவ்வளவு தூரம் ஒரு பொறுமையா சொல்ல முடியும், நீங்களே சொல்லுங்களேன். பார்த்து வாங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அந்த கேப்ல போறதுன்னு சொல்லிட்டு தப்பா நம்ம மேல இருக்கும். ஆனா பட் நம்ம ஈஸியா சொல்லிடுவோம், அவங்களா காசு வாங்குறாங்க, அவங்களா அப்படி இருக்காங்க, அவங்களா இப்படி இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான செயலுங்க. இதே நம்ம ஒரு எம்எல்ஏட்டையோ ஒரு அமைச்சர்கிட்ட போய் நம்ம அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ரோடு சரியில்லை, அது சரி, நம்மளால சொல்ல முடியுமா? ஏன்னா நமக்கு அந்த மைண்ட் செட் அப்படியே வந்துருச்சு. நம்ம ஈஸியா குறை சொல்லுவோம். பெரிய ஆண்டா அவர்கிட்ட குறை சொல்ல மாட்டோம். நமக்கு நம்மள யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னா அவங்கள்ட்ட பேசுவோம். அந்த மாதிரி கேட்டகரியில இருக்கும். எஸ், அவங்களே எக்ஸ்பெக்ட் மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்.